ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு அது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மிளகாய் நேராக கீறினது கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இதில் நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ தக்காளி பச்சை மிளகு எல்லாம் வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு நம்ம உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிடலாம். காயில் உப்பு போட்டு வதக்கினால காயில் உப்பு பிடிக்கும். அதுக்காக காயில் வதக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கெலாம் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி தேங்காய் நம்ம குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கிறலாம். புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் கம்மியாகவே அரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் இதாக நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. கெட்டியெல்லாம் தேங்காய் நிறையா போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப நெகித்தியாக நல்லா கட்டியாக கொலன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு இருக்காதுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. கத்திரிக்காய் வதக்கி வந்துருச்சு. இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோங்க. மல்லிப்பொடி எதுவும் சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி நான் குழம்பு பொடி சேர்க்குறேன். 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள். காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை அதுவே நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கிற காரம் போதும்னா போதும். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதிலே நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு தக்கன நம்ம வச்சுக்கலாம். அங்கே கூட்டி இப்போ கலந்து விட்டுக்கலாம். பொதுவாகவே புளிக்குழம்பு நமக்கு தண்ணியாக வச்சாலும் நல்லா இருக்குங்க, ஓரளவுக்கு நெய்த்தியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் சின்ன சொல்கிற விஷயங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாங்க குழம்பு ரொம்பவே நீங்களும் வச்சு படிச்சிடலாங்க, பழகிடுவீங்க டக்குன்னு. தேங்காய் அதிகம் அரைச்சி போடாமல் கொஞ்சமாக அரைச்சி போட்டால் போதும். ரொம்ப குழம்பு இல்லைன்னா கொழுன்னு கொழுப்புத்தன்மை மாதிரி ஆகிரும். இப்போ தேங்காய் எல்லாம் அரைச்சி கூட்டி வச்சுட்டோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அந்த டயத்தில் சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுக்கலாம் 2 நிமிஷம். இப்போ பீட்ரூட்டு பொரியலுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 10 ஜீரகம், மிளகாய், 2 பல் பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம். இப்போ இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. தட்டு எப்பயுமே இப்படி நீங்கள் உரிச்சாச்சு தான் மூடி வச்சுருக்கோம். ஏன்னா குழம்பு நமக்கு பொங்கி தட்டிடும், தட்டெல்லாம் நமக்கு இதாகிடும். அதனால் உரிச்சாச்சு மூடிக்கோங்க. பார்த்தீங்களா, காய் எல்லாம் நம்ம வதக்குனதில் பாதி வெந்துருச்சு. இப்போ கொதிச்சதுலேயும் வெந்துருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ
இப்போ ஃபுல்லாக நம்ம மூடிக்கலாம், கவர் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்துக்கலாம், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்து பொரியல் பண்ணால் நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் அடுப்பில் இருக்கிறதில் நீங்கள் சிம்மில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் நம்ம போட்டாச்சுங்க குழம்ப. ஒரு 4-5 காம்போ செய்யணும்னா இந்த மாதிரி தான் நம்ம வேலையை பக்கத்தில் இருந்தே நம்ம செஞ்சோமாக்கு வேலை சீக்கிரமாக உங்களுக்கு அடுப்படி வேலை முடிஞ்சிருங்க. நீங்கள் அங்கிட்டு டிவி பார்க்க, அங்கிட்டு நம்ம சின்ன சின்ன ரிலாக்ஸ் ஆக அந்த மாதிரி போனாலும் நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற வேலை கூட நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் முடிகிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டிங்களாக்க டக்கு டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வேலை முடியணுன்னா பக்கத்து அடுப்புலேயே நீங்கள் இப்போ கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது இப்போ நான் சொன்ன மெத்தடில் சின்ன சின்ன என் வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து. எப்படி நான் சின்ன சின்ன உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி முடியுது சமையலில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ கடுகு வெடிக்கட்டும். இப்போ நம்ம இந்த பார்த்திங்களா டக்குன்னு சாதம் வடித்தாச்சு. இதில் இப்போ பக்கத்து அடுப்பில் குழம்பு தூக்கி சிம்மில் போட்டாச்சு. அது ரெடியான அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொரியல் ரெடியான அதே மாதிரி பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு நீங்கள் அடுத்து என்ன வைக்கிறீங்களோ பொரியலோ அடுத்து அப்பளமோ அந்த மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணிக்கிறோங்க. அப்போ ஒரு அடுப்பில் நின்று அடுத்தடுத்து அந்த கேப்பில் சைடில் பாத்திரம் கழுவுனீங்களாக்கா அந்த வேலையும் முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரே தான் வேலை முடிஞ்சு அடுப்பை நீட்டாக தொடச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த மாதிரி சமைக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி ஒதுக்கி வச்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் 4-5 வெரைட்டி வச்சா கூட இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நான் சொல்லித்தர மாதிரி பிளான் பண்ணிங்களாக்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே 4-5 வெரைட்டி செய்யலான்னு உங்களுக்கு தோணும். இப்போ லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் பீட்ரூட்டும் கேரட்டும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடுப்படிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு 2 அடுப்பு இருந்தாலும் சரி 3 அடுப்பாங்க நீங்கள் சமைக்கும்போது எது முடிய போதோ அதை அங்கிட்டு மாற்றி வச்சுட்டு அடுத்து வைக்கிற வைங்க. அடுத்து அது ரெடி ஆனாலும் பக்கத்தில் எதனா ரசத்துக்கு கூட்டணுமோ அப்படி கூட்டிக்கிட்டு நீங்கள் நிற்காமல் நின்று அடுத்த வேலை உங்களுக்கு 1 மணி நேரம் சமைக்கிற கூட 1/2 மணி நேரத்தில் சமைச்சிடுவீங்க. இப்போ இதை நம்ம பீட்ரூட்டை வதக்கி எடுத்துக்கிறலாம். இதை இப்போ நம்ம 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நம்ம திறந்து வச்சே நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ நம்மளுடைய பீட்ரூட்டு பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கார குழம்புக்கு இந்த மாதிரி சப்புன்னு ஒரு பீட்ரூட்டு பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காரமாக குழம்பும் வச்சுட்டு காரமாக பொரியலும் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி போட்டு எதனால் பொரியல் வச்சோன்னு வச்சுக்கோங்க, 2க்கும் காம்பினேஷன் நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி காரக்குழம்பு வச்சா இந்த மாதிரி ஒரு சப்புன்னு பீட்ரூட் பொரியல் கேரட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்பளத்தையும் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இன்றைக்கி நம்ம அருமையான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கார புளி குழம்பும்
பீட்ரூட்டு அதுக்கு காம்போவாக சப்புன்னு ஒரு காரம் இல்லாத பீட்ரூட்டு பொரியலும். இந்த மாதிரி குழம்புக்கு இப்படி பொரியல் வச்சாதாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவும் காரமாக வச்சா நமக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால இந்த மாதிரி காம்போ நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு அப்பளம். நமக்கு ஒரு கார குழம்பு சாப்பிட்டுட்டு 2வது மறுசாதம் வைக்கும்போது நமக்கு எப்பயுமே புளிக்குழம்புலாம் தயிர் ஊற்றி சாப்பிடத்தான் தோணும். அதுக்காக நான் தயிர் எடுத்திருக்கேங்க. இதுக்கு மேலே இதை உங்களுக்கு வேண்டாம், இல்லை நீங்கள் கட் பண்ண சிம்பிளாகினா நீங்கள் கத்திரிக்காயும் அப்பளம் கூட வச்சுக்கிறலாம். இல்லை பொரியல் ஒரு குழம்பு கூட நீங்கள் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டதில் நீங்கள் சுருக்கமாக கூட கற்றுக்கலாம். நான் ஒரு காம்போவாக கொடுத்துருக்கேங்க. ஒரு காரக்குழம்புனா இந்த மாதிரி பொரியல், ஒரு தயிர் மறுசாதத்துக்கு ஒரு அப்பளம், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இதுவும் வச்சுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு முட்டை பொரியலோ இல்லை அவிச்ச முட்டையை கூட நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாங்க, இன்னும் சேர்த்துக்கிறலாம். நான் சிம்பிளான ஒரு லஞ்சு காம்போவாக தான் காரக்குழம்புக்கு இப்படி பொரியல் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படியே சமைச்சு சாப்பிடலாம். இதில் உங்களுக்கு இது எது வேண்டுமோ வேண்டாமோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.